வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரர்களே மற்றும் உலக தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறவங்க பார்த்திங்கன்னா, நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்திலிருந்து சரியாக ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலும், வாலாஜாபாத்திலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்திலிருந்து ஒரு 48 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னை அண்ணா நகரிலிருந்து 71 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அருமையான கொளத்தூர் அப்படின்ற கிராமத்தில் ஒரு ஏக்கர் 50 சென்ட் விவசாயம் விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரு சென்ட்டின் விலை ரூபாய் 45,000 பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது. சரிங்களா? இது காலி விவசாய நிலம் தான். இது எந்த விதமான இலவச மின்சார வசதியோ, போர் வசதியோ, கிணறு வசதி எதுவும் கிடையாது. காலி விவசாய நிலம் மட்டும் விற்பனைக்கு உள்ளது. இது பாருங்கள், இடத்துடைய வடிவமைப்பு நல்லா ஜம்மு நீட்டாக இருக்குது. நம்ம இடத்துல எந்த விதமான டவர்லாம் போல், நீங்கள் பயப்படாதீங்க. ரோடு ஃப்ரண்டேஜ் 100 அடி கிட்ட நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. நல்லா ஒரு அருமையாக அற்புதமாக இருக்கக்கூடிய தாரோடு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு களிமண் கலந்த ஒரு மணல் பூமி. நெல், கரும்பு, வாழை, தென்னை, மகாகனி, ஈட்டி போன்ற அனைத்து வகையான மரங்களும் வைப்பதற்கு ஒரு உகந்த நிலமாக அந்த நிலம் நமக்கு இருக்கும். தாம்பரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மண்டலூர், படப்பை, ஒரகடம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஈஸியாக வந்து போகலாம். உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே நீங்கள் ஒரு 1/2 hour இடத்த வந்து பார்த்துட்டு போயிடலாம். தாம்பரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் காரில் வந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம். இடம் இங்கே ஆரம்பித்து அதுலேருந்து அது வரைக்கும் அந்த பனைமரம் வரைக்கும் போகுது. 100 அடி கிட்ட ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கும். நம்ம இந்த இடத்த வாங்கிட்டு ஒரு சர்வீஸ், ஒரு போர் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக அற்புதமாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஒரு சிறிய ஒரு பட்ஜெட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு ஒரு சென்னையிலேருந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டவர் வந்து நம்ம இடத்துலேருந்து தள்ளி தான் இருக்குது, நம்ம இடத்துக்குள்ளே வரல. அதனால் தாராளமாக நீங்கள் மரங்கள்லாம் வைக்கலாம், நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது கேமராவில் காட்டும் போது நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது, தள்ளி தான் இருக்குது. நம்ம நிலத்தில் எந்த விதமான இபி கனெக்ஷன் ஒயரும் செல்லவில்லை, 100% செல்லவில்லை. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. ட்ரோனில் கூட உங்களுக்கு காட்டுற, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். தென்னை மரங்கள் யாராவது வைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்துல வச்சு தென்னை மரங்கள் ரொம்ப செழிப்பாக வளரும். மண் அது மாதிரி மண், தென்னை மரம், வாழை மரம், கரும்பு, நெல் இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக வரும். ஏன்னா பக்கத்தில் வந்து ஏரி இருக்கிறதுனால நமக்கு தண்ணி வளத்துக்கு என்றுமே பற்றாக்குறை ஏற்படாது. இது ஒரு மேட்டுப்பாங்கான ஒரு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் தான். தண்ணியெலாம் உள்ளே வந்து தேங்குமானா அதெல்லாம் பயப்பட தேவையில்லைங்க, தண்ணியெலாம் தேங்காது. இது பாருங்கள், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வருடம் முழுவதும் இங்கெல்லாம் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாய பகுதி தான் இந்த பகுதி, கொளத்தூர் அப்படின்ற கிராமம். நீங்கள் இடத்த சைட் வச்சுட்டு வந்து பாருங்கள். இடம் உங்களுக்கு பிடிக்கின்ற பட்சத்தில் இடத்துல ஒரு டாக்குமெண்டேஷன் எடுத்து ஒரு காப்பி தரேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம நீங்கள் இந்த இடத்த கிரையம் பண்ணலாம். ஒரு சிறிய பட்ஜெட், சென்னைக்கு அருகாமையிலேயே ஒரு சிறிய ஒரு பட்ஜெட்டில் ஒரு விவசாய நிலம். இந்த இடத்துடைய வடிவமைப்பு எப்படி இருக்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், இடத்துடைய வடிவமைப்பு இதான் அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. நல்லா வாங்கிட்டு ஒரு ஃபென்சிங் ஒன்று போட்டு, ஒரு கேட் ஒன்று பண்ணிவிட்டு, ஒரு போரு, ஒரு சர்வீஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அற்புதமாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு பட்ஜெட் விவசாய நிலம் தான் இந்த விவசாய நிலம். தண்ணி வளம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தண்ணியெலாம் வந்து வருடம் முழுவதும் என்றுமே நமக்கு தண்ணி பற்றாக்குறை வரக்கூடாத அருமையான ஒரு ஏரியா தான் இந்த கொளத்தூர் அப்படின்ற ஒரு கிராமம். சரிங்களா? மற்றபடி மைனஸ் பாயிண்ட்டில் எதுவும் கிடையாது இடத்துக்கு. ஏன்னா தார் ரோடு பேஸ் வந்ததுனால நமக்கு மைனஸ் பாயிண்ட் சொல்வதற்கு இல்லை. நம்ம செய்ய வேண்டிய இடத்த பார்த்துட்டு, இடம் நல்லா இருக்குது, சாயில் டெஸ்ட் அண்டு வாட்டர் டெஸ்டிங் பார்த்துட்டு இடம் நல்லா இருக்குன்னா நம்ம ஒரு ரேட் ஒன்று பேசிவிட்டு இடத்த கிரையம் பண்ணிவிட்டு அழகாக ஜம்மா அற்புதமாக நம்ம ஒரு சிறிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம். இந்த இடத்த பற்றி மேலே எதனா தகவல் வேணும், காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே கூப்பிடுங்க. அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க. இந்த இடத்த பற்றி தகவல் எதனா வேணும் உங்களுக்கு தகவல் தரேன். கால் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் கோச்சிக்காதீங்க. அன்னிலேருந்து சொல்கிற ஒரே விஷயம் தான், நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கனாலும் இந்த இடம் விற்காமல் இருந்தாலும் புக்காமல் இருந்தால் நானே உங்களை கூப்பிட்டு இந்த இடத்த பற்றி முழு தகவல் சொல்லுவேன். மற்றபடி வேறு எது இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.